بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தீய குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்ற இந்த தொடரில் ஏராளமான தீய குணங்கள் குறித்து தொடராக நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற மற்றொரு தீய குணம் வெட்கமற்ற குணம். வெட்கமில்லாமல், மானமில்லாமல், ரோஷம் கெட்டத்தனமாக நடந்து கொள்கிற ஒரு குணம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் மனிதர்களால் நிகழ்த்தப்படுகிற தீமைகளை நாம் கணக்கிலிட்டால் அதை இரண்டு வகையாக நாம் பிரிக்க முடியும். ஒரு வகையான தீமை என்ன என்றால், அதை தீமை என்றே உணராமல் நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு செய்கின்ற தீமை. ஆன்மீக ரீதியாக நடைபெறுகிற பல்வேறு தீமைகள் அந்த வகையை சார்ந்தது தான். முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் தர்காவுக்கு செல்வது, தாயத்தை அணிவது, இந்த மாதிரியான எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். அதை நன்மை என்று நினைத்து கொண்டு அந்த தீமைகளை செய்கிறார்கள். இது மாதிரி எல்லா சமூகத்திலையும் இருக்கிறது. அந்த மாதிரி நல்லது செய்வதாக எண்ணிக்கொண்டு தீமை செய்கிறவர்கள். இன்னொரு வகையான தீமை என்ன என்று கேட்டால், தீமையை தீமை என்றே உணர்ந்து செய்கிற தீமை. இதற்கு தனியாக யாரும் பாடம் நடத்தி தர வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா மனிதர்களும் அவர்களுடைய சுய சிந்தனை கொண்டு சிந்தித்தாலே, அல்லது நடைமுறை வாழ்க்கை குறித்து மக்களிடத்தில் இருக்கிற என்ன ஓட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதை சிந்தித்தாலே இவையெல்லாம் தீமையானது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அப்படி ஏராளமான தீமைகள் இருக்கின்றன. திருடுவது, பொய் பேசுவது, ஏமாற்றுவது, அவதூறு சொல்லுவது, மோசடி செய்வது, கற்பழிப்பது, விபச்சாரம் செய்வது, இது எல்லாமே எல்லாருக்குமே தீமை என்று தெரிஞ்சது தான். யாருமே தீமை இல்லைன்னு சொல்றவங்க கிடையாது. ஒரு சிகரெட்டு குடிக்கிற குற்றமாக இருந்தாலும் கூட அதை கூட அது நல்லதுன்னு நினைச்சு யாரும் செய்யறதில்லை. ஒரு மதுபானம் அருந்துகிறார் என்று சொன்னால் அது என்ன உடம்புக்கு ஆகத்து தாக்கத்து, அதை குடிச்சா எனக்கு பல மடங்கு சக்தி ஏறுது, அப்படியெல்லாம் செய்யறதில்லை. நம்ம தப்பு தான் செய்கிறோம், குடிக்க கூடாது தான், என்ன பண்றது, பழகிடுச்சு. இந்த மாதிரி தீமையை தீமை என்று உணர்ந்து செய்கிற தீமைகள் அது ஒரு வகையாக இருக்கிறது. இதுல இந்த இரண்டாவது வகையாக இருக்கிற தீமையை உணர்ந்து மனிதர்கள் எதையெல்லாம் தீமை என்று விளங்கி இருக்கிறார்களோ அந்த தீமைகளை மனிதன் விலக வேண்டும் என்றால் அவனுக்கு அவசியமான ஒரு குணம் வெட்கம் என்ற குணம். இந்த வெட்க உணர்வு யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக இது மாதிரியான சமூகத்தில் அறியப்பட்டிருக்கிற எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் மனிதர்கள் வெளியிலே வருவதற்கு அவனுக்கு வெட்க குணம் ஒன்றே போதுமானது. யாருடைய உள்ளத்தில் வெட்கம் இல்லையோ அவர்கள் எல்லா தீமைகளையும், இந்த மாதிரி முதல் வகை தீமை இல்லை, இரண்டாம் வகையில் சொல்லப்பட்ட எல்லா தீமைகளையும் சர்வசாதாரணமாக செய்வார்கள். யாரிடத்தில் வெட்கம் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் மனிதர்களை வழிவெடுப்பதற்காக ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் நான் நல்ல மனிதர்களை வழிகெடுப்பேன். அல்லாஹ்வும் அதுக்குரிய அவகாசத்தை வழங்கி இருக்கிறான். அவன் எப்படியெல்லாம் வழிகெடுப்பான், பல வழிகளில் அவன் மனிதர்களை வழிகெடுப்பான். என்னென்ன வழிகளை எல்லாம் பயன்படுத்தி நல்ல பாதையிலிருந்து மக்களை திசை திருப்ப முடியுமோ எல்லா வேலைகளையும் ஷைத்தான் செய்வான். அதில் பிரதானமாக அவன் செய்கின்ற வேலை என்ன என்று கேட்டால், மனிதர்களிடம் இருக்கிற வெட்க உணர்வுகளை காலி செய்வது, வெட்கங்கெட்ட அடிப்படையில் அவனை உருவாக்குவது. இதுதான் ஷைத்தான் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா இந்த ஒன்றை செஞ்சிட்டாம்னா லட்சக்கணக்கான தீமைகளை ஈஸியாக அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். ஒவ்வொரு தீமையா தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு நல்ல குணம் எது மனுஷனை பல்வேறு தீமைகள்ல இருந்து காப்பாற்றுகிறதோ அந்த உணர்வை அவனுடைய உள்ளத்திலிருந்து நீக்கிவிட்டோம் என்றால் அதுக்கு பிறகு இந்த தீமைகள் எல்லாம் சர்வ சாதாரணமா மனுஷன் அவனாகவே விரும்பி செய்ய ஆரம்பிச்சிருவான்.
அதனால ஷைத்தான் செய்யக்கூடிய காரியங்களில் பிரதானமானது வெட்க உணர்வை மனிதர்களிடமிருந்து நீக்கணும், வெட்கங்கெட்டவனாக மனுஷன் ஆக்கணும். இது ஷைத்தானுடைய திட்டத்தில் ஒன்று. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எங்க எல்லாம் அல்லாஹ் நான் மனிதர்களுக்கு கட்டளை இடுகிறேன், மனிதர்களுக்கு தடை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை சொல்கிறானோ அங்க எல்லாம் பார்த்தால் பல இடங்களில் வெட்க குணத்தை நீங்கள் கடைபிடியுங்கள், வெட்கமற்ற காரியங்களிலிருந்து, வெட்கக்கேடான காரியங்களிலிருந்து அல்லாஹ் உங்களை தடுக்கிறான். ஷைத்தானை பத்தி சொல்லும் பொழுது அவன் வெட்கக்கேடானதை ஏவுகிறான், அல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது அவன் வெட்கக்கேடானவற்றை அல்லாஹ் தடுக்கிறான். இந்த ரெண்டு குணங்களும் நேர் எதிர்மறையாக குர்ஆனிலே பேசப்படுவதை நாம பார்க்கலாம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 16வது அத்தியாயம் 90வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇதில் குர்பா. அல்லாஹ் கட்டளை இடுகிறான், ஏவுகிறான், பில் அத்லி நீதமாக நடக்க வேண்டும் என்றும், வல் இஹ்சானி நன்மை செய்ய வேண்டும் என்றும், வ ஈதாஇதில் குர்பா உறவினர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். வ யன்ஹா அனில் ஃபஹஷாஇ வல் முன்கர், அவன் தடை செய்கிறான், தடுக்கிறான், வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமைகளை விட்டும் தடுக்கிறான். அப்ப தீமைன்னு தனியா ஒரு பாட்டு சொல்றான், வெட்கக்கேடானது தனியா ஒரு பாட்டு சொல்றான். அது உள்ள இது அடங்கும் தான். வெட்கக்கேடான காரியங்களுக்குள்ள தீமை அடங்கும். ஆனா தீமையை ரெண்டா பிரிக்கிறான். வெட்கக்கேடான காரியங்களால் ஏற்படுகிற தீமை அது ஒரு வகை, அதை என்னன்னு புரியாம நல்லது என்று நினைத்து கொண்டு செய்யக்கூடிய தீமை இன்னொரு வகை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் வெட்கக்கேடானதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் உங்களை தடுக்கிறான். எல்லாமே அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளுமே நமக்கான கட்டளை தான். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்தினான் பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். எல்லாமே கட்டளையாக இருந்தாலும் ரொம்ப கவனமா எடுத்துக்குங்க. இந்த போதனையை, இந்த அறிவுரையை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை அல்லாஹ் இந்த வசனத்திலே பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அதே போல ஷைத்தானை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், 2வது அத்தியாயம் 268வது வசனத்தில் சொல்லுகிறான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயமுறுத்துகிறான். தர்மங்கள் செய்தால், ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதாரத்தை செலவிட்டால் நீங்க சிரமப்பட்டுருவீங்க, உங்களுக்கு பணம் இல்லாம போயிடும் அப்படின்னு அவன் உங்களை வறுமையை கொண்டு பயமுறுத்துகிறான். வயமுருக்கும் பில் ஃபஹஷாஇ வல் முன்கர், அது மட்டும் இல்லாமல் தீமைகளையும் வெட்கக்கேடானவற்றையும் உங்களுக்கு அவன் ஏவுகிறான். அவன் ஷைத்தான் எதை சொல்றான் என்று கேட்டால் ரெண்டு விஷயங்களை சொல்றான். ஒன்று தீமைகளை ஏவுகிறான், இன்னொன்று வெட்கம் கெட்டதை ஏவுகிறான். வெட்கம் கெட்டு போயிடணும், வெட்கம் கெட்ட காரியங்களை செய்யணும். இந்த ஒரு வார்த்தைக்குள்ள லட்சம் தீமைகள் உள்ள அடக்கிவிட முடியும். அதனால அதை உங்களுக்கு அவன் ஏவுகிறான். வல்லாஹு யஇதுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான், மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضலா, தன்னுடைய மன்னிப்பையும் தன்னுடைய அருளையும் உங்களுக்கு அவன் வழங்குவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். நீங்கள் எந்த வாக்குறுதி எடுக்க போறீங்க? ஷைத்தான் சொல்லக்கூடியதை கேட்டு வெட்கங்கெட்டவர்களாக மாறப்போகிறீர்களா, அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையை கேட்டு வெட்க உணர்வுடையவர்களாக மாறப்போகிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நோக்கி இந்த வசனத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறான். அதே போல குர்ஆன்ல இன்னும் பல வசனங்கள்ல இந்த கருத்துப்பட நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாம வெட்கம் என்று சொன்னால் அதுல பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, வெட்கத்தை பொறுத்தவரை பொதுவாக மனிதர்கள் புரிந்து வைத்திருக்கிற செய்தி, வெட்கம் என்பது இந்த பாலியல் ரீதியான ஒரு மனிதனுடைய உடற்கூறு ரீதியாக ஒரு ஆண் பெண்ணுடைய உடல் இருக்கிறது, உடல் அமைப்பு இருக்கிறது, அந்த உடற்கூறு ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் குறைவாக வெளிப்படுத்தினால், கவர்ச்சிகரமாக நடந்து கொண்டால் அல்லது பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் அதை மட்டும்தான் பெரும்பாலும் நாம வெட்கம் கெட்ட காரியங்களுடைய பட்டியலில் வைத்திருக்கிறோம். ஆனா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் வெட்கம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, எல்லா விஷயங்களையும் வெட்கக்கேடான காரியங்களும் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உணவிலே, உடையிலே, மனிதனுடைய வழிபாட்டிலே, பேச்சிலே, எதை எடுத்தாலும், எந்த விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ளே நாம வெட்கமுடையவர்களாக இருக்கிறோமா, வெட்கம் கெட்டவர்களாக இருக்கிறோமா, நம்மை நாமே பரிசீலித்து பார்க்க வேண்டும். எல்லா அம்சங்களிலேயும் இந்த வெட்க குணம் என்பது இணைந்தே இருக்கிறது. 24வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். வமை யத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், யார் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ ஃபைன்னஹு யஅமுரு பில் ஃபஹஷாஇ வல் முன்கர், அவன் வெட்கக்கேடானவற்றையும் தீமையையும் ஏவுகிறான். ஷைத்தானை ஃபாலோ பண்ணாதீங்க, ஷைத்தான் சொல்றதை கேட்காதீங்க,
சைத்தான் சொல்றதை கேட்கறதுனா என்ன? அவன் என்ன சொல்றான்? உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்றான். தீமையை சொல்லுகிறான், வெட்கக்கேடானதை சொல்லுகிறான். எனவே கவனமாக இருங்கள் என்று 24வது அத்தியாயத்தில் 21வது வசனத்திலேயும் அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்லுகிற செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போல இதே கருத்தில் 2வது அத்தியாயம் 169வது வசனம், 7வது அத்தியாயம் 28வது வசனம், இப்படி நிறைய வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னமா யௌமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா, உங்களுக்கு அவன் ஏவுவதெல்லாம் தீமையையும் வெட்கக்கேடானவற்றையும் ஏவுகிறான். வஅன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அறியாதவற்றை சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு அவன் கட்டளையிடுகிறான். எனவே நீங்க அந்த மாதிரி வேலைகளை செஞ்சிடாதீங்க. வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் வெட்கக்கேடான காரியங்களை செய்தால் காலு வஜத்னா அலைஹா ஆபாஅனா, செய்துவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படித்தான் எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் கண்டோம். ஏன்பா இப்படி வெக்கங்கட்ட காரியத்தை செய்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற பதில் என்ன? வஜத்னா அலைஹா ஆபாஅனா, அப்படித்தான் எங்களுடைய முன்னோர்களை கண்டோம். முன்னோர்களை கண்டது மட்டும் இல்லை, வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹ்வும் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். இவன் செய்யற வெக்கங்கட்ட காரியத்தை அல்லாஹ் சொன்னானா, அப்படி அல்லாஹ்வுடைய மேல பழிய போடுகிறார்கள். வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹ்வும் அப்படித்தான் ஏவி இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஒருபோதும் அல்லாஹ் வெட்கக்கேடானவற்றை ஏவ மாட்டான் என்று சொல்லுங்கள். வெக்கங்கெட்ட காரியத்தை பத்தி அல்லாஹ் அதை செய்யாதேன்னு சொல்லுவான், அதை செய்யின்னு சொல்ல மாட்டான். நீங்க என்ன அல்லாஹ்வுடைய மேலே இட்டு கட்டுறீங்களா? அல்லாஹ் மேலே பொய்யுரைக்கிறீர்களா என்று அந்த மக்களை நோக்கி கேளுங்கள் என்று திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 28வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு சொல்லுகிற செய்தி, ஷைத்தானுடைய குணங்களில் ஒன்று வெட்கமற்ற குணம். நம்மிடத்தில் வெட்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா தீமைகள் அதிகரிக்கிறது என்று பொருள். ஏராளமான தீமைகள், 1-2 தீமை இல்லை, எக்கச்சக்கமான தீமைகளின் தொகுப்பு. இந்த உணர்வு வெளியில போயிடுச்சுன்னா ஷைத்தானுடைய பல்வேறு குணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வந்து அமர்ந்து விடும். எனவே நீங்க வெட்கத்தை கடைபிடியுங்கள், வெட்கமற்றவர்களாக வாழ்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெட்கத்தை பத்தி நிறைய நமக்கு சொல்கிறார்கள். இதை கடைபிடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகளை குறித்து பக்கம் பக்கமாக நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். என்னவெல்லாம் சொல்கிறார்கள்? புகாரியில் 9வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல் ஈமானு பில்உன் வ சித்தூன ஷுபா, ஈமான் என்பது, இறை நம்பிக்கை என்பது 60க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. வல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது அந்த ஈமானிலே ஒரு கிளையாகும். இறை நம்பிக்கையிலே ஒரு கிளை, வெட்கம் என்ற உணர்வு இறை நம்பிக்கையிலே ஒன்றாகும் என்று நபிகளார் சொல்கிறார்கள். சாதாரணமாக ஒரு மரத்தை நாம நட்டு வைக்கிறோம்னு வச்சுக்குவோம், அந்த மரம் என்பது அது நல்ல வளர்ந்து கிளைகளை விட்டு இலைகளை கொடுத்து நிறைய கனிகளோடு காய்களோடு அப்படி நல்ல மக்களுக்கு பயன் தர வேண்டும். வெறுமனே குச்சி மட்டும் பூமியில ஊனி நிக்குது, வேறு மட்டும் பூமியில பிடிச்சி நிக்குது, ஒரு கிளை கூட இல்லை, ஒரு இலை கூட இல்லை. இந்த மாதிரியான ஒரு மரத்தை நாம விரும்புவோமா? நாம மரம் வச்சோம்னா அது நல்ல கிளை விட்டு இலை விட்டு படர்ந்து மக்களுக்கு பயன் தர வேண்டும். அது மாதிரி இருந்தா தான் ஒரு நல்ல மரம், அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியும். அப்போ ஒரு நல்ல முஸ்லிம் என்றால் யார்? நல்ல மூமின் என்றால் யார்? வெறுமனே நான் நம்ப வேண்டியதை மட்டும் நம்பிட்டேன், நம்ப வேண்டிய விஷயங்களை நம்பிட்டேன், ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை நம்பிட்டேன், ஓ மலாயிகத்திஹி ஓ குதுபிஹி ஓ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத், இது எல்லாத்தையும் நான் நம்பிட்டேன். அல்லாஹ்வை நம்பிட்டேன், மறுமையை நம்பிட்டேன், வேதத்தை நம்பிட்டேன், தூதர்களை நம்பிட்டேன், இறுதி நாளை நம்பிட்டேன், எல்லா காரியங்களும் அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்கின்றதை நம்பிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் நம்பிவிட்ட காரணத்தினால் மட்டும் அவர் நல்ல ஒரு முழுமையான மூமினாக ஆகிவிட மாட்டார். நல்ல உண்மையான மூமின், முழுமையான மூமின், இறை நம்பிக்கையிலே பரிபூர்ணம் அடைந்த மூமின் என்றால் யார்? அவரிடத்தில் இன்னும் பல குணங்கள் வந்து சேர வேண்டும். குறிப்பாக வெட்கம் என்ற உணர்வும் அவருடைய உள்ளத்திலே வந்து சேர வேண்டும். வெட்கம் என்ற உணர்வு அவருடைய செயல்களை எல்லாம் மெருகேற்றும், அவருடைய நடத்தைகளை எல்லாம் மாற்றும். நல்ல நாகரிகமான மனிதனாக, பண்பாடு மிக்க மனிதனாக, பிறரால் மதிக்கப்படுகிற மனிதனாக யார் மாறுவா? யாருடைய உள்ளத்தில் வெட்கம் இருக்குதோ அவர் மாறுவார். யாருடைய உள்ளத்தில் வெட்கம் இல்லையோ அவர் மற்றவரால் விமர்சிக்கப்பட வெட்கங்கட்டவனா இருக்கான், இவெல்லாம் ஒரு மனுஷனாப்பா, இவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறிய, மற்றவர்களால் விமர்சிக்கப்படுகிறவனாக மாறி விடுவான். அப்ப ஈமானில் ஒரு அம்சமாக, இறை நம்பிக்கையில் ஒரு அம்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வெட்கம் என்பது ஈமானில் ஒரு கிளையாகும். ஈமான் முழுமை பெறணும்னா உங்களிடத்தில் வெட்க குணமும் வரணும், வெட்கம் அற்ற குணத்திலிருந்து வெட்கத்தை நோக்கி நீங்கள் வந்து விடுங்கள் என்று நபிகளார் இந்த செய்தியிலே நமக்கு சொல்லுகிறார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு 2 அன்சாரி சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணனும் தம்பி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு வெக்கப்படுறாரு, என்ன மேட்டர்னு தெரியல. ஏதோ ஒரு அறிவுரையை சொல்றாரு. இப்ப நீ இப்படி எல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா கதைக்கு ஆகுமா, இப்படி எல்லாம் ரொம்ப வெக்கப்படக்கூடாது, வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும், உனக்கு வர வேண்டிய நன்மைகள்லாம் நீ இழந்துருவ, அதனால வெக்கப்படாத. நம்மளும் சில நேரத்துல அறிவுரை சொல்லுவோம், ரொம்ப வெக்கப்படாதப்பா, அப்படி சொல்லவே கூடாது. அல்லாஹ் சில இடங்கள்ல விதிவிலக்கா வெக்கப்படக்கூடாது அப்படின்னு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களை தவிர மற்ற எந்த இடத்துலையும் வெக்கப்படாதீங்கன்னு சொல்லவே கூடாது. ஆனா நாம சொல்லக்கூடிய இடங்கள்லாம் எங்க இருக்கும் தெரியுமா, அல்லாஹ் எங்க அனுபவிச்சிருக்கான்னு அங்க சொல்லவே மாட்டோம். எங்க தேவையில்லையோ, வெக்கங்கட்டுத்தனமா நடந்தா எங்க நல்லா இருக்காதோ அந்த இடத்துல எல்லாம் அறிவுரை சொல்லுவோம். வெக்கப்படாத வெக்கப்படாத. எங்க சாப்பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பார், சாப்பிட உட்கார்ந்து வெக்கப்படாம சாப்பிடுங்க. வெக்கப்படாம ஒருத்தன் சாப்பிட்டான்னா எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்கும்? வெக்கத்தோட சாப்பிட்டாங்கன்னா அந்த இடம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். வெக்கம் இல்லாம ஒருத்தன் சாப்பிட்டான்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்களே அதையெல்லாம் நினைப்பே இல்லைன்னு வச்சுக்குவோம், அவன் திங்கிற செயலே மாறி போயிடும். அள்ளி வச்சு உள்ள வச்சு இறக்குவான், கண்ட மணிக்கு உரியுவான், அது பார்க்கவே சகிக்காது. சாப்பிட்டுட்டு எந்திரிச்சான்னா சுத்தி இருக்கிற இடம் முழுக்க எச்சியா கிடக்கும். ஒரு வெக்கம் உள்ள நம்ம எந்திரிச்ச உடனே எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்க. தட்டையை சாப்பிட்டு முடிச்சுட்டு சில பேர் எந்திப்பாங்க, அது என்னமோ பெரிய யுத்தம் நடந்த இடம் மாதிரி இருக்கும். அந்த தட்டையை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்குவோம், தட்டையை சாப்பிட்டுட்டு அதை கழுவுறதுக்காண்டி எடுத்து கொண்டு போனா அந்த தட்டை அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும். போட்டு இருக்கிற பூரா அடிச்சு காலி பண்ணி அங்கிட்டு எச்சு இங்கிட்டு எல்லா ரசூலுல்லாஹி எப்படி சொல்லி தர்றாங்க, ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சாருன்னா அந்த இடம் சுத்தமா இருக்கணும், வலிச்சு சாப்பிட்டுருங்கிறாங்க, ஒரு எச்சி இல்லாம. அது பார்க்கும்போது எப்படி இருக்கும், நீங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தட்டையை தூக்கி கொண்டு பேசன்ல தூக்கி போடுறீங்க, ஒரு எச்சி இல்லை, கருவேப்பிலை எச்சி 2-3 இருக்குதா, எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சிருக்கிறார், மற்ற தட்டை பார்க்கறதுக்கு சுத்தமா இருக்குது. இதை எப்படி பார்ப்பீர்கள்? இன்னொருத்தர் பூரா சாப்பாடு இருக்குது, கறி இருக்குது, எல்லாம் கலந்து கிடக்குது, அதுல ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறாரு, தண்ணியை தூக்கிட்டு போறதுக்குள்ள வீடெல்லாம் ஓட்டி போயிடும். சில பேரை விருந்தாளியை கூட்டி கொண்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துருவோம், நடு வீட்டில் வச்சுட்டு அவர் எந்திரிச்சு போய் கை கழுவ வேண்டாமா, தட்டையிலே கழுவுமோன்னு இறக்கப்பட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகும்போது டான்ஸ் தான் ஆடிட்டு போகணும். அவ்வளவான தண்ணியை நிறைச்சி வச்சிருவார். இவ்வளவான தட்டையில தண்ணியை ஊத்துறோமே, ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி கை கழுவுற ஆள்லாம் இருக்கு. கை கழுவுறதுக்கு எவ்வளவு தேவைப்படும், லேசா ஒரு காக்கெல்லாம் தண்ணியை ஊத்துறோம்னா கை கழுவு போதுமானதுதான். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி தட்டையை நிறைச்சி வச்சிருவார், அதை தூக்கிட்டு போறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், என்ன இந்த மனுஷன் இப்படி சாப்பிட்டு இருக்கான், கொஞ்சமே அறிவு இருக்கா, தூக்கிட்டு போனவங்கள தட்டைய என்ன பேசலையே தூக்கி போட்டு கை கழுவி இருக்கிறாரு அப்படின்னு மற்றவங்க பார்க்கும் பொழுது அது ஒரு வகையான அருவருப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ அதே மாதிரி நம்மளாம் அறிவுரை சொல்லக்கூடாது, நம்மள்ட்ட இருக்கிற பழக்கத்தை மாற்றணும். சாப்பிட வரும் பொழுதெல்லாம் அவங்க திருப்தியா சாப்பிடணும்னு நினைச்சா நல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க, திருப்தியா சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. வீட்டில் நிறைய இருக்குது இல்லையோன்னு நினைச்சு பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. சில பேர் அப்படி சாப்பிடுவாங்கல்ல, நம்ம திடீர்னு வந்துட்டோம் மதியான நேரத்தில் சாப்பாடு இருக்கோ இல்லையோ தெரியல, நம்ம கம்மியா சாப்பிடுவோம் அப்படி நினைச்சுக்கிட்டு கம்மியா சாப்பிடுவாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும், வெக்கப்படாம சாப்பிடுங்கன்னு சொல்லாம திருப்தியா சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க, வீட்டில் எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்குது, நாங்க கூடுதலாக ஆக்கி இருக்கிறோம், ஒன்னும் பயப்பட தேவை, அப்படி அறிவுரை சொல்லுங்க. அதை விட்டு வெக்கப்படாத. அதே மாதிரி அவர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கடந்து போனாங்களே அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்ப வெக்கப்படாத, அதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு. இது ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விழுந்துருச்சு. விழுந்த உடனே ரசூலுல்லாஹ் நின்னுட்டாங்க. தாஹு எப்ப நிப்பாட்டு, ஏன்னா அறிவுரை சொல்லுங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அறிவுரையா, ஒருத்தருக்கு நல்லது அறிவுரையா சொல்லுங்க, இதென்ன அறிவுரையா, வெக்கப்படாதுன்னு தாஹு அதை நிப்பாட்டு, வெக்கப்படுறது வெக்கப்படட்டும். ஏன் ஃபைனல் ஹயா மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் உள்ளதப்பா, அது வேண்டாங்கிறியா நீ, அது இருக்கக்கூடாதுங்கிறியா, இறை நம்பிக்கையில் உள்ளது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ளது. எந்த மார்க்கத்திலேயாவது இந்த மாதிரி வெட்கத்தை அவர்களுடைய மத போதனையை ஒன்றாக சேர்த்திருக்கிறார்களா? உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேற எந்த விதமான சித்தாந்தத்திலையும் நீங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அதெல்லாம் அவர்களாக மேம்படுத்திக் கொள்கிற ஒரு செய்தி, அவ்வளவுதான். ஆனா இஸ்லாத்துல மனித வாழ்க்கையினுடைய நாகரிகங்கள் எவ்வளவு துல்லியமாக கற்றுத்தரப்படுகிறது பாருங்கள். இதை சிந்திச்சாலே போதும், நாம இருக்கிற மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம்னு சொல்றதுக்கு இந்த ஒரு செய்தி போதும். வெட்கம் என்பது இறை நம்பிக்கையில் உள்ளது, கடவுளுடைய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. மற்ற மதங்கள் நீங்க எதை வேணா எடுத்து பாருங்க, கடவுள் நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது எதுவாக இருக்கும், கடவுளுக்கு பூஜை செய்வதாக இருக்கும், கடவுளுக்கு வழிபாடுகள் செய்வதாக இருக்கும், நடைமுறை வாழ்க்கை சார்ந்து எதுவுமே இருக்காது.
ஆனால் இஸ்லாம் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகிற வெட்கத்தை கொண்டு போய் ஈமான் என்ற அம்சத்திலே, இறை நம்பிக்கை என்ற அம்சத்திலே கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், வெட்கம் ஈமானில் உள்ளது. இதுல இன்னொரு செய்தியை நாம கவனிக்கணும். இந்த ஹதீஸ் எங்க இடம்பெற்றிருக்கிறது என்று கேட்டால், புகாரியில 6118வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்கணும். வெட்க உணர்வின் காரணமாக ஒரு மனுஷன் தப்பு செய்ய நினைக்கிறவன் எல்லாமே வெட்கம் வந்துருச்சுன்னா தப்பு செய்ய மாட்டான். அதனால வெட்கத்தினுடைய பிரதானமான அம்சம் வெட்கப்படு ஏன் சொல்றாங்க? வெட்கம் வந்துருச்சுன்னா ஆகா என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்களே, நம்ம மரியாதை போயிருமே, 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டுருவோமே, அதை நினைக்கும் பொழுது தானே தவறிலிருந்து இருந்து விலகிறோம். ஒருத்தன் திருட நினைக்கிறான், மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? கேமரா வச்சிருக்கிறாங்களே, நாளைக்கு தேடி பார்த்து பிடிச்சிட்டாங்களே என்ன பண்றது? பேப்பர்ல போட்டுருவாங்களே, டிவியில காட்டிடுவாங்களே, 4 பேருக்கு நம்மளை காரி துப்புவாங்களே, அந்த அந்த வெட்க உணர்வு வரும் பொழுது, அந்த அச்சம் வரும் பொழுது வேண்டாம் திருட வேண்டாம், வேண்டாம் பொய் பேச வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு மனிதன் வருகிறான். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் உள்ளவனாக இருப்பது எந்த அடிப்படையில் இருப்பது? அல்லாஹ்விற்காக இருப்பதா, சமூகத்திற்காக இருப்பதா? ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறார், நல்ல காரியம். ஒரு காரியத்தை விட்டு விலகிறார், தீய காரியம். தீய காரியத்திலிருந்து ஒரு மனிதர் விலகும் பொழுது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு விலகுவதா, அல்லது மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக அந்த தீமையிலிருந்து விலகுவதா என்று ஒரு கேள்வி நமக்கு வரும்ல. வெக்கப்படுன்னு சொன்னா மனுஷன் பாப்பானே வெக்கப்படுன்ற அர்த்தம் அதுக்குள்ளே இருக்கிறது. இறைவனை பற்றிய செய்தி அதுக்குள்ளே இல்லை. இறைவன் மீது உண்டான பயத்தில் நீங்க வெக்கப்படுறதா இருந்தா இறைவனை அஞ்சுன்னு சொல்லணும். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் கவனிக்கிறான், இறையச்சத்தோடு இருந்துக்க, பொய் பேசாத, இறையச்சத்தோடு இருந்துக்க, திருடாத, இறையச்சத்தோடு இருந்துக்க, நாகரிகமா நடந்துக்க, இறையச்சத்தோடு இருந்துக்க, தீமைகளில் ஈடுபடாத. அப்ப இறைவனை அஞ்சி ஒரு மனிதன் தவறிலிருந்து விலகுவதா, அல்லது அக்கம் பக்கத்திலே சில மனிதர்கள் நம்மை பார்க்கிறார்கள், நம்மோடு பழகுகிறார்கள், அவர்கள் நம்மை தவறாக எண்ணி விடுவார்கள் என்பதற்காக நாம தவறிலிருந்து விலகுவதா? இப்படி விலகினா மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி வரும்ல. மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் தவறிலிருந்து விலகுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் பேரில் தான் விலக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அச்சத்தின் பேரிலும் விலகலாம், அது உயர்ந்த நிலை. எத்தனையோ ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அந்த அரிசிக்கு கீழே நிழல் பெறக்கூடிய ஹதீஸை கூட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, யாரு நிழல் பெறுவான்ற அந்த பட்டியலை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அதுல ஒரு மனிதரை சொல்லுவாங்க, தாத்து இம்ராத்துன் தாத்து மன்சபின் வ ஜமாலின், நல்ல அழகும் நல்ல குலப்பெருமையும் கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி ஒரு மனிதனை அழைக்கிறாள். அவன் சொல்லுகிறான், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீமையிலிருந்து அவன் விலகி கொண்டால் நாளை மறுமையில் அரிசிக்கு கீழே அல்லாஹ் அவனுக்கு நிழல் கொடுக்கிறான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயத்தினால் ஒரு மனிதன் ஒரு தவறை செய்யாமல் விலகினால் அது சிறந்த நிலை, மாற்று கருத்து கிடையாது, உயர்ந்த நிலை. ஆனால் எல்லா கட்டத்திலேயும் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் மட்டும்தான் தீமையிலிருந்து விலகணும். ஒரு மனிதன் பார்க்கிறான் என்பதற்காக விலக கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல. தப்புல இருந்து விலகிறதா இருந்தா அல்லாஹ்வுக்கு அணி விலகிக்க, ஒரு மனுஷனுக்கு அணி விலகிக்க, ரெண்டையும் அல்லாஹ் எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துக்கிறேன். அதே காரியத்தை ஒரு நல்லமல் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு நல்ல காரியம் இருக்குது. நல்ல காரியங்களை செய்வதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம், அடுத்தவருக்காக செய்கிறோம் என்ற ஒரு 2 நிலை வந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் செய்யணும், அடுத்தவருக்காக செய்யக்கூடாது. நல்லதை செய்யறது ஒரு பாதி, ஒரு வகை, தீமையிலிருந்து விலகிறது ஒரு வகை. நல்லதை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்விடத்துல கூலி வேணும், அதுக்கு தான் நான் செய்யறேன். அது மற்றவங்க பார்க்கறாங்க, செஞ்சிடவே கூடாது, செஞ்சுட்டா நன்மை கிடைக்காது. ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதர் வருகிறார், தொழுகிறார், தொழுது கொண்டிருக்கும் போதே பார்க்கிறார், பக்கத்தில் ஒரு ஆள் அவரை கவனிப்பதை பார்க்கிறார். இவர் தொழுதுகிட்டே இருக்கிறாரு, திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் இவர் தொழுகிறத பார்க்கறது அவருக்கு தெரியுது. அப்படி தெரியும் தானே, நம்ம தொழுதுகிட்டு இருக்கும்போது முன்னாடி சைடில் யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னா நம்மளும் அவங்கள பார்ப்போம், நமக்கு தெரியும். அதை பார்த்த உடனே அவ்வளவு நேரம் சும்மா நின்று தொழுதுகிட்டு இருந்தவர் நம்மளை ஒருத்தர் கவனிக்காருன்னு உடனே என்ன வழியே பார்த்துட்டு இருக்காரு, நம்ம வேற ஊருக்கெல்லாம் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அசால்ட்டா நின்று எப்படி ஒழுங்கா நின்றுக்குவோம். இந்த மாதிரி ஒருத்தர் தன்னுடைய தொழுகை அழகுபடுத்துகிறாருன்னு வச்சுக்குவோம், நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ, என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா நின்று தொழுதுகிட்டு இருக்காரு, சட்டை இடையில வந்துவிட்டு நிக்காரு, கால என்ன இப்படி விரிச்சுக்கிட்டு. அதுலயும் நம்ம மக்களுக்கு சொல்லி ஆகணும்,
இந்த காலை விரிக்கிறதுக்கு பத்தியா டாபிக்ல சம்பந்தப்பட்டது இல்லை. ஆனால் இந்த காலை விரிக்கிற பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு, தீர்வேனாங்க. ஒரு ஆள் பக்கத்தில் உள்ள ஒரு காலில் கொண்டு போய் முட்டி, அப்படி முட்டுனா தான் நம்ம தொழுவை கூடும்னு கொண்டு போய் முட்டிக்கிட்டே இருக்கிறான். சுண்டு வேலை கொண்டு பக்கத்தில் உள்ள சுண்டு வேலை மேலே தூக்கி வச்சிரு. பத்திரிகையில சில பேரை இப்படி தூக்கி அவர் கால் மேலே கொண்டு வைக்காரன்றக்காண்டி மெதுவாக அப்படி நவுட்டுட்டார். இவர் விட மாட்டேங்கிறார், திரும்ப இப்படியே போகுது, இன்னும் கொஞ்சம் போகுது. சில பேரை பார்த்தா அப்படி என்னமோ போர்ப்படை தலைவர் நிற்கிறேன், கால் ரெண்டு இப்படி விரிச்சுக்கிட்டு என்னமோ சண்டைக்கு வந்த மாதிரி. எதுக்குங்கிற ஒரு ஹதீஸை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சில பேர் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதத்தோடு பாதம், தோல் புஜத்தோடு தோல் புஜம், முட்டுக்காலோடு முட்டுக்கால். அறிவிப்பு செய்வாங்கல்ல ஜும்மாக்கள் எல்லாம், தோளோடு தோல் சேர்த்து நில்லுங்கள், காலோடு கால் சேர்த்து நில்லுங்கள், அப்படி ஹதீஸ்ல வருது. தோளோடு தோல் சேர்த்து, முட்டுக்காலோடு முட்டுக்கால் சேர்த்து, பாதத்தோடு பாதம் சேர்த்து நில்லுங்கள் இருக்கிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாதத்தோடு பாதம் சேர்த்துன்னு இருக்குது, அப்ப நம்ம பாதத்தை கொண்டு ஒட்டணும் அப்படின்றதுக்காண்டி ஒட்டுறாங்க. சரி, அந்த ஹதீஸுக்கு அதான் அர்த்தம் என்று இருந்தால் 3 செய்தி இருக்குல்ல அதுல, பாதத்தோடு பாதம், முட்டுக்காலோடு முட்டுக்கால், அதை மட்டும் ஒட்ட மாட்டேங்கிறியா? ஒட்டுக்கு பார்ப்போம், டொயங்கி நிக்கணும் அப்படின்னாலும் ஒட்டாது. முட்டுக்காலை கொண்டு போய் அடுத்த முட்டுக்காலை கொண்டு ஒட்டி, நம்ம முட்டுக்காலோட நம்ம ஒட்டிக்கலாம், 2 காலையும் ஒட்டிக்கலாம். அடுத்த ஒரு முட்டுக்காலை கொண்டு ஒட்டும், எப்படி ஒட்டுறது? தோளோடு தோல் சேர்க்கணும். எப்படி சேர்க்க? எல்லாம் ஒரே ஹைட், அங்கிருந்து வரும்போதே அளவு போட்டணும். 4 அடி உள்ளவர்கள் 7வது ஸ்டெப்பு, 3 அடி உள்ளவர்கள் 4வது ஸ்டெப்பு, அப்பதான் தோளோடு தோலை சேர்க்க முடியும். இல்லாட்டி இவர் இவ்வளோ ஹைட் நிற்பாரு, அவர் வயிற்றுக்கு ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருப்பாரு, எங்கூடி தோல்ல கொண்டு தோலை சேர்க்க, ஸ்டூல் போட்டு ஏறிதான் தோல்ல சேர்க்கணும். அப்ப இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டே இந்த சிக்கலே வராது. எப்ப சொன்னாங்க, ஒரு ஆள் வரிசையை விட்டு முன்னாடி போய் நிற்கிறார், வரிசையில் நிற்காம கொஞ்சம் தள்ளி நிற்கிறார், அப்பதான் இந்த செய்தியை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். முன்னாடி தள்ளி நிக்காதீங்க, தோளோடு தோல் காலோடு கால்னா ஒரே லைன்ல நில்லுங்க, முன்ன பின்ன நிக்காதீங்க, அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. அப்ப அந்த வகையில ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இந்த மாதிரி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக வேண்டி நாம செய்யக்கூடாது. தொழுகையில இவர் நிற்கிறார், நிற்கும் போது இன்னொருத்தர் பார்க்கிறார் என்றதுக்காக வேண்டி தன்னுடைய தொழுகையை அவர் மெருகேற்றுகிறார், அழகுபடுத்துகிறார். தன் தொழுகையை அவர் அழகுபடுத்தினால் அவர் அல்லாஹ்விற்கு மறைவாக இணை கற்பித்து விட்டார். என்ன இணை கற்பித்தாரா? அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகுபடுத்த வேண்டிய தொழுகையை நீ அடுத்தவனுக்காக அழகுபடுத்தி விட்டாய். நீ எனக்காக வேண்டி தொழுகணும், எனக்காக வேண்டி அழகா தொழுகணும். என்னமா அவர் பார்க்காரு தொழுத, உனக்கு தெரிஞ்சவர் பார்த்த உடனே அழகுபடுத்தினியப்பா, ஏன் முன்னாடி நீ நின்னிய, தொழுகையில் நிக்கிறவன அல்லாஹ் முன்னாடி நிக்கிறதா தானே அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்னிய, எனக்காக வேண்டி அழகுபடுத்த மாட்டியோ, எனக்காக வேண்டி உன் தொழுகையை மெருகேற்ற மாட்டாயோ, யாரோ ஒருத்தனுக்காக வேண்டி மெருகேற்றினாயே, போ அவன்கிட்டே போய் நன்மை வாங்கிக்க. அப்ப நாம் நம்முடைய இபாதத்துகள், வழிபாடுகள், நல்லவல்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அந்த நல்லவலை அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்யணும். தீய காரியங்களில் விலகுவதாக இருந்தால் அல்லாஹ்விற்காகவும் விலகலாம், அடுத்தவர்களுக்காகவும் விலகலாம். மார்க்கத்தில் அதுதான் வெக்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வெக்கப்படுனா அடுத்தவன் பார்த்தா நல்லா இருக்காத, அடுத்தவர்கள் பார்த்தா தப்பா பேசுவாங்களே அப்படின்னு நினைச்சு ஒரு தீமையை செய்யாமல் விட்டால் தீமையிலிருந்து இவன் விலகி கொண்டான் என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். நீ அவனுக்காக வேண்டிய விட்ட, அப்படி எல்லாம் எடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்குது? ஏதோ ஒரு வகையில தீமை ஒளிஞ்சா சரி, என்னத்தையாவது ஒண்ணு கிடக்கும், எப்படி வேணா நினைச்சுக்க போ, சமுதாயத்திலிருந்து தீமை பெயர்தா இல்லையா, அது மட்டும் நமக்கு போதும் என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, வெட்கம் என்பது நீ ஏதோ மத்த மாதிரி நினைச்சுக்காத, அல்லாஹ்வுக்காக வேண்டி விலகலையே தீமையில் அப்படி நினைச்சுக்காத. ஃபைனல் ஹயா மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் உள்ளதுதான். ஈமானுக்கு வெளியில உள்ள அம்சம் இல்லை, ஈமானுக்கு எதிரான அம்சம் இல்லை, அது ஈமானில உள்ள அம்சம் தான். எனவே நீங்கள் வெட்கத்தை விட்டு விலகிவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். அதே போல நபிகளாருடைய காலத்துல, இப்ப நம்ம காலத்துல பழமொழிகள் நிறைய சொல்றோம்ல, முற்காலத்து மக்கள் பயன்படுத்திய பழமொழிகள், அதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் நிறைய பழமொழிகள் பயன்பாட்டிலே இருந்தது. அதுல ஒரு பழமொழி வெட்கத்தை பற்றிய பழமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு பழமொழி. என்ன பழமொழி? இதாலம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த, வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீ நினைத்ததை செய்து கொள். வெட்கம் இல்லாட்டி என்ன வேணாலும் செய்வான், வெட்கம் இருந்துச்சுன்னா நினைச்சதையெல்லாம் செய்ய மாட்டான், யோசிச்சு யோசிச்சு செய்வான். எதை செஞ்சா நல்லது, எதை செஞ்சா கெட்டது, கெட்டதை செய்ய வேண்டாம், நல்லதை செய்வோம். யாரு செய்வா? வெட்கம் உள்ளவர்கள். வெட்கம் இல்லாட்டி என்னத்தை வேணாலும் செய்வோம், சரட்டு மணிக்கு செய்வார்கள். இப்படி ஒரு பழமொழி புழக்கத்தில் இருந்தது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழமொழியை பத்தி சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த மனிதர்களை வந்து அடைந்திருக்கிற பேச்சுக்களில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சில பேச்சு இருக்கிற அந்த சொற்கள்ல சிலது இருக்கிறது, மின் கலாமின் நுபுவா, அது நபித்துவத்தினுடைய வழிமுறையிலே நபித்துவத்தினுடைய சொற்களில் உள்ளதாக இருக்கிறது. நபிமார்கள் சொன்ன செய்தி, முன்னாடி வந்துட்டு போன நபிமார்கள் சில சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, எல்லாத்தையும் மக்கள் பாதுகாக்கல, சிலது அப்படியே பேச்சு வழக்கில் இருந்துகிட்டே இருக்குது. அதுல ஒண்ணுதான் இதாலம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷித, உனக்கு வெட்கமில்லை என்று சொன்னால் விரும்பியதை செய்து கொள்னு ஒரு பழமொழி சொல்றோமே, அது அந்த வகையில் உள்ளதுதான். ரசூலுல்லாஹ் சொல்ற வரைக்கும் இது பழமொழி, ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு இது நபி மொழி ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வர்ற வரைக்கும் இது அந்த காலத்திலே மக்களால் பயன்படுத்தப்பட்ட பழமொழியாக இருந்தது. நபிகளாரின் வாயிலிருந்து வந்த பிறகு அது நபி மொழி, அது ஒரு ஹதீஸ் என்ற அந்தஸ்தை அது பெற்று விடுகிறது. அப்போ அது இந்த ஹதீஸ்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது வெட்கம் எவ்வளவு அவசியமானது, வெட்கமற்ற பண்பு என்பது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அடுத்து இந்த வெட்கத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்று யோசித்தால் அதனுடைய விளைவுகள் எல்லாமே நல்ல விளைவுகள் தான். அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹயாவு ஹைருன் குல்லு, வெட்கம் இருக்கிறதே அது அனைத்துமே நல்லதுதான். ஒவ்வொரு குணத்தை சொல்லும் பொழுது இதுல சில நல்லது இருக்குது, சிலது கெட்டது இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லுவோம்ல. வெட்கத்தில் அப்படி சொல்லவே முடியாதான். அல் ஹயாவு ஹைருன் குல்லு, வெட்கம் என்பது அது அனைத்துமே நல்லதுதான். எங்க வெட்கப்பட்டாலும் சரி அதனால் நன்மைதான் விளையும். அல் ஹயாவு லா யதி இல்லா பி ஹைர், வெட்கம் என்பது நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வராது. இந்த செய்தி புகாரியில 166 6117 ஆகிய ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெட்கம் என்பது நல்லதைத்தான் கொண்டு வரும், கெட்டதை கொண்டு வரும் நினைக்காதீங்க. தீமைகள் அதில் வரவே வராது, அதனுடைய ரிசல்ட் எப்ப பார்த்தாலும் நல்லதாகவே இருக்கும் என்று சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், மாகானல் ஃபுஹுஷு ஃபீ ஷைஇன் இல்லா ஷானஹு, கெட்ட வார்த்தை அருவருக்கு தகுந்த விஷயங்கள் பேச்சு இருக்கிற அது ஒரு விஷயத்திலே கலந்தால் அந்த விஷயத்தை அது கெடுத்து விடும். கெட்ட பேச்சு அருவருக்கு தகுந்த பேச்சு இருக்குதுல, அது ஒரு விஷயத்திலே கலந்தால் அது அந்த விஷயத்தை சீரழித்து விடும், கெடுத்து விடும். வமாகானல் ஹயாவு ஃபீ ஷைஇன், எந்த விஷயத்திலே வெட்கம் கலக்கிறதோ அது இல்லா ஜானஹு, அதை அது அழகுபடுத்தி விடும், அலங்கரித்து விடும். வெட்கத்தோடு ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அது ரொம்ப அழகா ரொம்ப ரம்மியமா அதை மற்றவங்க பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகான வேலை, இவ்வளவு அற்புதமா செய்யறாங்களே அப்படின்னு மற்றவர்களால் ரசிக்கப்படுகிற வகையில், மற்றவர்களால் விரும்பப்படுகிற வகையில் உங்களுடைய செயல் மெருகேற வேண்டும், அழகுற வேண்டும், நாகரீகம் அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எந்த காரியத்தை செய்தாலும் வெட்கத்தோடு செய்யுங்கள். இல்லை எனக்கு அது தேவையில்லை என்று நீங்கள் நினைத்தால் வெட்கம் இல்லாமல் செய்து கொள்ளுங்கள். அப்ப வெட்கம் எதில் சேருகிறதோ அது அந்த காரியத்தை அழகுபடுத்தும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். இது நீங்க பாருங்க, வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலேயா பொருத்தி பாருங்க, எந்த விஷயத்தில் பொருத்தினாலும் அது அற்புதமாக இருக்கும். உதாரணமா குர்ஆன்ல நீங்க நிறைய வரலாறுகள் எடுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள், திண்ணை தோழர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு தொழில் கிடையாது, ரசூலுல்லாஹ்வே சார்ந்திருந்தாங்க. வெளியூர்ல இருந்து மதீனாவுல வந்து தங்கி இருந்தாங்க. ஏதோ மக்கள் கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்திருந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு பெரிய எண்ணிக்கையில் நபி தோழர்கள் நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய செல்வ நிலை என்ன? ரொம்ப ரொம்ப மோசம், ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லிக் கொள்வதற்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க. அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டார்களே அவர்களுக்கு, அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வாரி வழங்குங்கள். லா யஸ்ததியூன தர்பன் ஃபில் அர்த், அவர்கள் பூமியிலே பயணம் செய்து பொருள் ஈட்டுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள் அப்படின்னு அவர்களுடைய பண்பை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இப்படிப்பட்ட ஏழ்மையில இருக்கிறவங்க பொதுவா என்ன செய்வாங்க? பரவலாக ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க அதை மேம்படுத்திக் கொள்வதற்காக பிறரிடத்துல கையேந்துவாங்க. கொடுங்க, பைசா பணம் இல்லாம இருக்கிறோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்ல, பிள்ளைய படிக்க வைக்க வழி இல்ல, ஏழ்மையில இருக்கிறவர்கள் கையேந்துகிறார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அழுத்தி வருந்தி யாசகம் கேட்கிறவங்களே பாருங்களேன். சில பேர் கண்ணியமா லேசா கேட்டுட்டு விட்டுருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைங்க அப்படின்னா விட்டுருவாங்க. சில பேர் 1 கிலோமீட்டர் பின்னாடியே வருவாங்க,
அப்பா 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 அப்பா, ஒரு புள்ள ரொம்ப கஷ்டப்படுது, பசிகள் இருக்குது, என்னத்தையா கொடுங்க என்னத்தையா கொடுங்க, பசிக்குதா இட்லி வாங்கிக்கலாம், இல்ல இல்ல காசை கொடுத்து நான் பிற வாங்கிக்கிறேன். பாருங்க, ரொம்ப அழுந்தி ரொம்ப வருத்தி கட்டாயப்படுத்தி எல்லாம் பல பேர் கேட்பார்கள். அப்ப இந்த மாதிரி வறுமையில் இருக்கிறவர்கள் கையேந்துவதை பார்க்கிறோம். கையேந்துவது நல்லதா? அது ஒரு நாகரிகமானதா? எவ்வளவு வறுமை வந்தாலும் சகித்துக் கொள்வது நல்லதா? சகித்துக் கொள்வது நல்லது. பிறரிடத்திலே கையேந்தாமல் இருப்பது நல்லது. இப்ப அல்லாஹ் இந்த சஹாபாக்களை பத்தி சொல்லிட்டு அடுத்து அவங்களை பத்தி மேலும் வர்ணிக்கலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யஹ்சபஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத்தாஃபுஃபி. வெளியூர்ல இருந்து யாராவது வந்தால் இவர்களை பற்றி என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் பெரிய செல்வந்தர்கள் போல இருக்குது, யார்கிட்டையும் கையேந்துறதும் இல்லை, தொழிலும் இல்லை, வருமானத்துக்கு வழியும் இல்லை, அப்படின்னா வேற ஏதோ செட் பண்ணி வச்சுக்கிறாங்க போல இருக்கு. அங்கங்க தோட்டம் துறவுன்னு கட்டி போட்டு வேலைக்கு ஆளை போட்டுட்டு பேசாம பள்ளியில வந்து உட்கார்ந்துருக்காங்க போல இருக்கு என்று வறுமையின் பிடியிலே கிடக்கிற தோழர்களை பார்த்து அவர்கள் நினைப்பார்களாம், இவர்கள் பெரிய செல்வந்தர்கள் என்று நினைப்பார்களாம். எதனால நினைக்கிறாங்க? லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா. அவங்க யார்ட்டையும் கையேந்து நிக்க மாட்டாங்க, குடுங்க குடுங்கன்னு பிச்சை எடுக்க மாட்டாங்க. அப்ப யார்ட்டையும் கையேந்தவில்லையே, அதை பார்த்து ஒரு ஏழையை செல்வந்தனாக மக்கள் மதிப்பிட்டு விடுவார்கள். அப்ப இது எதனால் இது ஏற்பட்டுச்சு? கையேந்துனா அசிங்கம்ல, நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களே, நம்மளை பிச்சைக்காரன் நினைச்சிருவாங்களே என்ற வெக்க உணர்வு பொருளாதாரத்தோடு வந்து கலக்கும் பொழுது அவனுடைய கண்ணியத்தை உயர்த்துகிறது, மான மரியாதையை உயர்த்துகிறது. அதை பார்க்கிறோம் நாம. அதே மாதிரி வெட்கம் வந்து விட்டால் பொய்யிலிருந்து மனிதன் விடுதலை ஆகி விடுவான். ஒருத்தன் பொய் பேசுறான்னு வச்சுக்குவோம், பொய் பேசுறவனுக்கு ஆல்ரெடி உள்ளத்துல பயம் வந்துருச்சு. ஆகா நம்ம இப்படி பேசிவிட்டோம், பேசுறது வெளியே தெரிஞ்சிருச்சுனா நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டாருனா எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் முதலாளி, ஏதோ ஒரு பொய்யை சொல்லிவிட்டோம், நாளைக்கு பக்கத்துல போட்டு கொடுத்துட்டோம்னா என்ன பண்றது என்ற பயம் வந்தால் பொய் பேசுவதிலிருந்து மனிதர்கள் தங்களை காத்துக் கொள்வார்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நிகழ்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் அபூ சுஃபியான், பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இந்த அபூ சுஃபியான் அவர்கள் அதிகமான போர்க்களங்களில் முஸ்லீம்களை எதிர்த்து போரிட்டவர். முஸ்லீம்களில் பல பேர் கொல்லப்படுவதற்கு, போர்க்களத்திலே கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் சிரியாவுக்கு ஒரு வியாபார கூட்டத்தோடு போயிருக்கிறார். அங்கே ஹிர்கல் மன்னர் சிரியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் நபிகள் நாயகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறார். உடனே மக்காவிலிருந்து வந்திருக்கிற இந்த வியாபாரத்தை கூட்டத்தை கூட்டிட்டு வாங்க, நான் இந்த முகம்மதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு ஆட்களை வர சொல்றார். எல்லாரும் வந்தாச்சு. மக்காவிலிருந்து போன இந்த அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் மன்னருக்கு முன்னாடி வந்து நிக்குது. இப்ப மன்னர் என்ன பண்றாரு, இங்க யாருப்பா இந்த முகம்மதுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு யாரு, சொந்தக்காரங்களை யார் ரொம்ப நெருக்கமான ஆளு? அபூ சுஃபியான் சொல்றாரு, நான் தான். நீ முன்னாடி வா. முன்னாடி கொண்டு நிப்பாட்டிட்டார். பின்னாடி மத்த எல்லாரும் பின்னாடி நில்லுங்க. நின்னுட்டு அவருக்கு இந்த மொழிபெயர்க்கிறவர் இருப்பார்ல, இவருடைய மொழி அவருக்கு தெரியாது, அதனால மொழிபெயர்க்கிறவர் கூப்பிட்டு சொல்லுவார், குல்லஹும் அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன்னி சாயிலுன் ஹாதா அன் ஹாதா ரஜுலி, நான் அந்த முகம்மதை பற்றி இவரிடத்திலே சில கேள்விகளை கேட்க போகிறேன். ஃபைன் கதபனி, அவர் என்னிடத்திலே அது குறித்து ஏதேனும் பொய் சொன்னால் ஃபகதிபூஹு, அவரை நீங்கள் பொய்ப்படுத்தி விடுங்கள். இவர் ஏதாவது நான் கேட்கிற கேள்விக்கு குண்டக்க மண்டக்க பதில் சொல்லி பொய்ய சொன்னார்னு வச்சுக்கோங்க, பின்னாடி நிக்கிற உங்க வேலை என்ன, இவர் சொல்றது பொய் அப்படின்னு நீங்க காட்டி கொடுத்துடணும் அப்படின்னு என்ன முன்னாடி விட்டுவிட்டு மக்களை பின்னாடி விட்டுட்டு என்னிடத்துல கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நிறைய கேள்வி கேட்கிறார். இந்த முகம்மது யார், அவருடைய குலம் என்ன, முன்னால் யாரேனும் நபியாக வந்திருக்கிறார்களா, அவர் மன்னர் பரம்பரையே வந்தவரா, அவர் மார்க்கத்திலே போனவர்கள் மீண்டும் திரும்ப வந்திருக்கிறார்களா, இப்படி நிறைய கேள்விகளை கேட்கிறார். கேட்டுட்டு எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லிக்கிட்டே வர்றார். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிஞ்சு பல வருடங்களுக்கு பிறகு அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அபூ சுஃபியான் சொல்லுகிறார், அன்றைக்கு ஹிர்கல் மன்னனுடைய சபையிலே நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உண்மையைத்தான் பதில் சொன்னேன், எதையும் கூட்டல குறைக்கல. என்ன காரணம் தெரியுமா? சொல்றார், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லௌலல் ஹயாஉ மின் அன் யஸிரு அலைய கதிபன் லகதபது, எனக்கு மட்டும் பின்னால் இருக்கிறவர்கள் என்னை பொய்ப்படுத்தி விடுவார்களோ, பொய்யன் என்று சொல்லி விடுவார்களோ என்ற வெக்கம் மட்டும் எனக்கு இல்லாதிருந்தால் அன்றைக்கு நபிகள் நாயகத்தை பற்றி நான் பொய் சொல்லி இருப்பேன். நிறைய கேட்கிறாரு, அவரை பத்தி தப்பு தவறுமா சொல்லி மன்னருடைய மனசை கலைச்சு விட்டுருக்கலாம். ஆனா நான் கலைக்கல. ஏன் தெரியுமா?
இல்ல இவர் பொய் சொல்றாருன்னு என்ன பார்த்து சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அவமானமா போயிருமே, கேவலமா போயிருமே, அந்த கேவலத்திற்கு பயந்துதான் நான் பொய் சொல்லல. இல்லாட்டி ரசூலுல்லாஹ் பத்தி பொய் சொல்லியிருப்பேன். ஒரு முஸ்லீம் அல்லாதவரே அவருடைய உள்ளத்திலே வெட்கம் வந்து உட்காருகிற பொழுது பொய்யிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார் என்று சொன்னால் அப்ப அவருடைய செயலை அது மெருகேற்றுகிறத பார்க்கிறோம், அழகுபடுத்துகிறது. பொய்யிலிருந்து மனிதனை காப்பாற்றுகிறது. வெட்க உணர்வு என்பது மனிதனை உண்மையானவனாக மாற்றுகிறது என்பதை இந்த செய்தியில் நாம் தெரிந்து கொள்கிறோம். புகாரியில் 7வது செய்தி, 51வது செய்தி, 2681வது செய்தி, 2941வது செய்தி ஆகிய செய்திகளில் இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில வெட்கம் வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற சண்டைகள் குறையும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில பேர் வந்து மனைவிமாரை போட்டு அடிமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறிய, அடிச்சு போட்டு நைட் ஆச்சுன்னா திரும்ப அந்த மனைவி இடத்துல தானே போறிய, எப்படி உங்களால் அடிக்க முடியுது? இரவு நேரத்தில் போய் மனைவி இடத்துல கெஞ்சணுமே என்று நினைக்கின்ற அந்த வெட்கம் வந்தால் அப்ப போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைச்சா பகல்ல அடிப்பாரா? தேவையில்லாம பேசுவாரா? அப்ப குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையிலே பிணைப்பு அதிகரிக்க வேண்டும் என்றால் அங்க வெட்கம் வந்துச்சுன்னா இவர் அவருக்காக விட்டு கொடுப்பார், அவர் இவருக்காக விட்டு கொடுப்பார். வெட்க உணர்வு குடும்பத்தை மேம்படுத்துகிறது. அது மாதிரி விருந்தினர்கள் வருவாங்க. சில நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், குறிப்பாக சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல குடும்பத்தோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஊர்ல இருந்து கிராமங்கள்ல இருந்து மாவட்டங்கள்ல இருந்து சொந்தக்காரங்கெல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்குவோம். வந்தா இங்கேயே சின்ன குருவி கூடு மாதிரி வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா வாடகை அப்படி இருக்குது, யானை விலை குதிரை விலையா இருக்குது. 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்தா கூட ஒரு நல்ல திருப்தியான வீட்டில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வாடகையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய இடத்துல சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. ஊர்ல இருந்து வந்து இறங்கிட வேண்டியது, படபடையா வந்து வர வேண்டியதான். சொந்த பந்தங்கள் வரணும், போகணும், இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மாற்றுக்கிறது கிடையாது. வந்தமா ஒரு நாள் இருந்தோமா, 2 நாள் இருந்தோமா, 3வது நாள் சாப்பிட்டுட்டு சலான் சொன்னமான் இருக்கணும்ல. வந்து 30 நாளைக்கு டேரா போட்டுற வேண்டியது. அவனுக்கு 2 மாசம் லீவ் இருக்குல்ல, யாருக்கு? அவன் பிள்ளைக்கு 2 மாசம் ஸ்கூல் லீவா. அதுக்கு இவனா கிடைச்சான் 2 மாசம் உட்கார்ந்து தாங்குவானா? இவன் வருமானத்துல அவன் குடும்பத்தை நடத்துறதே பெரிய விஷயம். வீட்டு ஓனர் வேற வந்துருவாரு, டெய்லி லிஸ்ட் எடுத்துக்கிட்டு எத்தனை புள்ளேன்னு பார்த்துட்டு வீட்டை வாடகை கொடுக்குறானுவா. ஏன் நான் வீட்டில் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? அவன்கிட்ட கேட்டுதான் நானே புள்ள வைக்க வேண்டியது இருக்கு. யார்கிட்ட? வீட்டு ஓனர்கிட்ட கேட்டு அடுத்த ஒரு குழந்தை பெற்றுக்கலாமா? அந்த லெவல்ல 2 பிள்ளையா இருந்தா மட்டும்தான் அனுமதி. சிங்கிள் ஃபேமிலிக்கு தான் அனுமதி. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரே ஒரு பிள்ளை, நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதுதான் எங்க கான்செப்ட். வீட்டு ஓனர் இருக்கலாம். இந்த லட்சணத்தில் அவனே தத்தி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். நீங்க வந்து 10 நாள் 20 நாள் டேரா போட்டீங்கன்னா அப்ப வர்றவர் வெட்கப்படுறவரா இருந்தாரு வச்சுக்குவோம். அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நம்மளும் போய் தேவையில்லாம நாள் கணக்கில் உட்கார்ந்துட கூடாது, நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு, 3வது நாள் சாதம் சொல்லிடுவார். இந்த மாதிரி உணர்வுடையவராக இருந்தால் 3வது நாள் சாதம் சொல்லிட்டு கிளம்புவாரா கிளம்ப மாட்டாரா? கண்டிப்பா கிளம்புவார். அப்ப வெட்கம் வருகிற பொழுது உறவினர்களின் உறவை, விருந்தினர்களின் உறவை அது மேம்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு வியாபாரத்திலே ஒரு மனிதருக்கு வெட்கம் வந்தால் நம்ம ஒரு பொருளை விற்கிறோம், வித்த பொருள் டேமேஜ் ஆன பொருள், தரம் குறைந்த பொருள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு போனதுக்கு பிறகு டப்பாவை திறந்து பார்த்தோம்னா என்னை பத்தி என்ன நினைப்பான்? அயோக்கிய பைய, திருட்டு பைய, ஏமாத்து பைய, நம்மளை இப்படி ஃப்ராட் பண்ணி விட்டானே. பழக்கடைகளை சில கடைகளை பாருங்க, பிளாட்ஃபார்ம்ல அழகா நம்ம கண்ணுக்கு முன்னாடி திராட்சை பழத்தை தூக்கி போடுவாங்க. அப்படியே இப்படி கவருக்குள்ள அள்ளி போடுவார். போட்டுட்டு கீழே இருந்து கவரை கெட்டி எடுப்பார் பாருங்க, உள்ள இருக்க கவரத்துக்கு வெளியே இருந்தோம். நம்ம கண்ணு முன்னாடி நிற்பாங்க, கண்ணுக்கு முன்னாடி போடுவாங்க, அதை இப்படி வச்சு முடிவார். முடிச்சுட்டு நம்ம கண்ணை அசைக்கிறதுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற முடிச்சு போட்டு வச்சிருந்த பழக்கவரை தூக்கி கையில தந்துடுவார். வீட்டில் போய் வாயில வச்சு பார்த்தா வாய் விளங்காது, அவ்வளவு புளிக்கும், அவ்வளவு அழிவு போய் இருக்கும். நல்ல பழம் தானே எடுத்து போட்டோம். அந்த வியாபாரிக்கு வெக்கம் இருந்துச்சுன்னா என்னடா இது, நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? வீட்டில் போய் நம்மளை திட்ட மாட்டானா, சாபமிட மாட்டானா, கடவுள்கிட்ட பிரார்த்திக்க மாட்டானா அப்படின்னு வெக்கம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுவானா, ஏமாத்துவானா? ஏன்? சாதாரணமா ஒருத்தர் மழை ஜலம் கழிக்க போறார், அங்க வெக்கம் இருந்துச்சுன்னா சென்னை இப்படி நாருமா? 1க்கு இருக்க போறவனுக்கும் 2க்கு போறவனுக்கும் வெக்கம் உள்ளவனா சென்னையில் உள்ளவன் இருந்தாங்கன்னா சென்னை இந்த நாத்த நாருமா? எங்க பார்த்தாலும் நாத்தம். அங்க எங்க வசதிப்படுதோ அவர் உட்கார்றதுக்கு இடம் தேவை, அவ்வளவுதான் தேவை. அது பாத்ரூமா இருக்கணும், டாய்லெட்டா இருக்கணும், கார்பரேஷன் கக்கூசா இருக்கணும், அப்படிலாம் மேட்டர் கிடையாது. அவர் வசதியாக உட்கார்வதற்கு. ரோட்ல அத்தனை பேர் போறானே பார்க்கானே. ஒரு ஊர்ல அப்படிதான் வண்டியில போய்கிட்டு இருக்கிறோம்,
லைனா நைட்டு 6 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து லைனா ஓரத்தில் உட்காண்டாச்சுன்னா பஸ் அந்த ரூட்ல போகுது, நேரா லைட் அடிக்கிறான், எல்லாம் கையில ஊத்திக்கு மூஞ்சி முடிக்கிறான். ஆனா யோக்கிய பேரோட என்னடா இது கொடுமையா இருக்கு. அவர் வேலையை முடிச்சிருக்கும். அது அசிங்கம்ல, இப்படி எல்லாம் பார்க்காங்களே, மக்கள் பார்ப்பாங்களே. அவருக்கு எது அசிங்கமா தெரியுது? முகம் தெரியுது மட்டும் தான் அசிங்கமா இருக்கு. தான் செய்யற வேலை அசிங்கம் தெரியல. இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ற அவருக்கு வெக்கம் இருந்துச்சுன்னா பொது இடத்துல உட்காருவாரா? தான் வெக்கத்தையும் இழக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இதனால் நன்மை தான் விளையும். நாங்களே பொது இடத்துல அது இருக்கவும் செய்ய மாட்டார். அது நன்மையாகி போயிரும்ல. வெக்கம் வந்துச்சுன்னா அவருடைய மானமும் காப்பாற்றப்படுகிறது, அதோடு சேர்த்து அவர் இருக்கிற அந்த சமூகத்துக்கு நன்மையும் விளைகிறது. தேவையில்லாம ஈக்கள் கொசுக்கள் உருவாகாது, அங்கிருந்த நோய் நொடிகள் உண்டாகாது, ஆரோக்கியத்திற்கு கேடு உண்டாகாது. அப்ப அந்த மாதிரி ஒரு மலஜலம் கழிப்பதிலிருந்து சாப்பிடுவதிலிருந்து எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா காரியத்தையும், ஒரு பெண் பார்க்க போறது பாருங்களேன், சில பேருக்கு அது ஒரு நோயாவே இருக்குது. 3 வருஷம் பெண் பார்க்கறாங்க லைனா. எங்க எப்பவும் பார்த்தார பெண்ணு பார்த்தார அப்படின்னு கேள்விப்படுவோம். இப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி பஜ்ஜி தின்னு, வடைய தின்னு, காப்பியை குடிச்சு வாரத்துக்கு ஒரு வீடு. அவனுக்கு வெக்கம் இருந்துச்சுன்னா இப்படியே சுத்துறமே, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இப்படியே ஊரா பார்த்துக்கிட்டு இருப்பான்பா அப்படின்னு நினைச்சா இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பானா? பெண் பார்க்கிறார்கள், அப்படி வெக்கம் இல்லை. வெட்கம் இருந்தால் அந்த நடைமுறை அவர்களுக்கு மாறுவதை பார்க்க முடியும். குடும்பத்தில் சாப்பாடு வைக்கிறான், மனைவி வைக்கிறான், அல்லது ஒரு இடத்துக்கு விருந்துக்கு சாப்பிட போற இடத்துல சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வச்சா சில பேருக்கு ஏன்டா இவனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தோம்னு நினைக்கிற அளவுக்கு சொல்லுவோம். நீங்க இப்படி சமைச்சிருக்க கூடாது, உப்பு இப்படிலாம் போடக்கூடாது, இப்படிலாம் போட்டால் நல்லா இருக்கும். இது நீங்க அவங்களில் போய் வாங்கினிய வாழைப்பழத்தை நேரம் அந்த தெற்கு தெருல போய் இந்த முக்குல ஒரு கடவுள் பத்தியா அவன்கிட்ட வாங்கணும் வாழைப்பழம். இந்த மாதிரி வாழைப்பழத்தெல்லாம் போட்டு பாயாசம் காய்ச்சினா அது பாயாசமாக இருக்கும். ஏன்டா இவனுக்கு நம்ம விருந்து கொடுத்தோம்னு வீட்டை நினைப்பான். இனிமே இவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வா, வச்சுக்கிற நாளைக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உணவனுடைய குறைகளை அப்படியே பேசுவார்கள். எப்படி அவர்களுக்கு மனசு வருதுன்னே தெரியும். ஒரு இடத்துக்கு வந்திருக்குமே, சமைச்சு வச்சிருக்கிறாங்களே, ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பான், அவங்களுக்கு கைப்பக்குவம் இல்லை, சரி இருக்கட்டுமே, விரும்புனா தின்னு, இல்லைங்க சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லு, எனக்கு போதும்னு சொல்லு, நான் இதை சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லு. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பாருங்கள், எல்லாம் அற்புதம் அற்புதம்னு மெய்சிலிருத்து நிற்கிறோமே. காரணம் என்ன தெரியுமா? நபிகளாரை பார்த்து சொல்லுகிறார்கள், நபிகளாருடைய குணத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், காணன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்த ஹயாஅம் மினல் அஸ்ராஇ ஃபீ ஹித்ரிஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரைக்குள்ளே அறைக்குள்ளே இருக்கிற ஒரு கன்னி பெண் படுகிற வெட்கத்தை விட அதிகமாக வெட்கப்படுகிறவர்களாக இருந்தார்கள். எதை எடுத்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு வெட்கம். அதனால் தான் அவ்வளவு நாகரிகம், அவ்வளவு பண்பாடு, அவ்வளவு அழகான பேச்சு, அவ்வளவு அழகான நடைமுறை எல்லாம் எப்படி வந்தது? வெட்கத்தால் வந்தது. நபிகளாருடைய குணத்தை பற்றி ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்களே, மாவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து. நபிகள் நாயகம் அவர்கள் எந்த உணவையும் குறை சொன்னது கிடையாது. சாப்பாடு முன்னாடி வச்சா விரும்பினால் சாப்பிடுவார்கள், விரும்பலையா எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த உணவு பிடிக்காது, அல்லது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, முடிஞ்சிருச்சு. அவங்க சாப்பிடுறாங்க, என்னமும் பண்றாங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லை, இதையெல்லாம் மனுஷன் திம்மானா அம்மா சில பேர் அப்படின்னு வாய்க்குள்ள ஊத்துமா, அதை விட வெக்க கேடாரு. எப்படி முடிகிற? வெக்கமற்றவருடைய பண்பா இல்லையா இது? நீங்க நான் அவங்களை பாராட்டணும் அவசியம் இல்லை, குறை சொல்லாமல் இருக்கலாம்ல. அப்ப அந்த வெட்க உணர்வு வந்தால் இதிலிருந்தெல்லாம் மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு பெண்ணு வயசுக்கு வந்துட்டா, பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டானா என்ன அர்த்தம்? குடும்ப வாழ்க்கைக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம், பிள்ளை பெறுவதற்கு தயாராயிட்டான்னு அர்த்தம். அதை யாருக்கு சொல்லணும்? சொந்த பந்தங்களுக்கு சொல்லுங்க, நெருங்கிய வட்டத்துக்கு சொல்லுங்க, அதோட முடிஞ்சு போச்சு. பெரிய பேனர் அடிச்சு அந்த புள்ள போட்டோவையும் போட்டு, யாருக்கு இந்த செய்தி அசிங்கம் இல்லையா? இவர் கேவலமானது இல்லையா? அப்ப வெட்கம் கெட்டவர்களுடைய செயல்பாடுகளாக இது இருக்கிறது. வெட்கம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் இதிலிருந்தெல்லாம் தம்மை தற்காத்துக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சிக்கல் இதே மாதிரி. ரசூலுல்லாஹ் ரொம்ப வெக்க வேறப்படுவாங்களா, கூடுதல் சிக்கல் வேற வந்துருச்சு ஒரு கட்டத்தில். என்ன சிக்கல்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மனம் முடித்திருக்கிறார்கள். மனம் முடித்துட்டு விருந்துக்கு ஆட்களை கூப்பிட்டு விடுறாங்க. யாரை விட்டு கூப்பிட்டு விடுறாங்க தெரியுமா? அதுலேயே ஒரு பெரிய பாடம் இருக்கு பாருங்க. இப்போ நமக்கெல்லாம் விருந்துக்கு கூப்பிடணும்னா, திருமணம்னே வச்சுக்குவோமே, ஊரில் கிராமங்கள்ல எல்லாம் என்ன நிலவரம்னு கேட்டால், ஒன்றுக்கு 7 தடவை போய் கூப்பிடணும். முதல்ல மாப்பிள்ளையோட அப்பா அம்மா போய் கூப்பிட்டு வரணும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அண்ணன் முஞ்சாதி போய் கூப்பிட்டு வரணும்,
அதுக்கப்புறம் கல்யாணத்தனை காலையில் போய் ஒரு ஊரழைப்பு அழைச்சிட்டு வரணும். ஒன்றுக்கு 7 தடவை கூப்பிட்டு வரணும். இல்லாட்டி என்னை இவன் மதிக்கல, அவன் அக்கா வந்தாலே என்ன கூப்பிட, அவன் அப்பா வந்தானே என்ன கூப்பிட அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விருந்துகளை புறக்கணிக்கிற காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் திருமண விருந்து கொடுக்கிறார்கள். ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்து விட்டு விருந்துக்காக மக்களை அழைக்கிறார்கள். அழைப்பவர் யார்? நபிகள் நாயகத்திடம் பணி செய்து கொண்டிருந்த 10 வயது நிரம்பிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நபிகளாருடைய விருந்துக்கு அழைத்து செல்லுகிற அழைப்பாளர். ரசூலுல்லாஹ் விருந்து கொடுக்குறாங்க, வாங்க, எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க யாரும் பெருமை பார்க்கல, விருந்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. இஜாபத்து தாய், விருந்திற்கு பதிலளிப்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்கிற கடமைகளில் ஒன்று. யாரு கூப்பிட்டா என்ன, அவர் கூப்பிட்டாரான்னு கன்ஃபார்ம் பண்ணி அவ்வளவுதான். அதுக்காண்டி சில பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு இவன் போய் சொல்லிட்டு வந்துடுவான். அவனே தெரியாம போட்டு விட்டு வந்துட வேண்டியது. 500 பேருக்கா வச்சிருக்கேன் பாரு, நான் ஒரு 1000 பேர் அப்படின்னு கிளப்பி விட்டாம்னா சிக்கலா போயிடும். உன்னை கூப்பிட்டாருப்பா, நீ கூப்பிட்டாருப்பான்னு ஊரெல்லாம் சொல்லி எல்லாரும் வந்து நின்று சோறு இல்லாம திறமைப்பட்டு அப்படி ஆயிடக்கூடாது. அவர் சொன்னாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வீட்டுக்காரரும் சொல்லி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுதா, அவர் தான் அழைப்பு விட்டுருக்கிறாரா, போய் தாராளமா சாப்பிட்டுவாங்க. அனஸ் அழைப்பு விடுக்கிறார்கள். நபி தோழர்கள் வந்து விட்டார்கள். விருந்து பரிமாறப்படுகிறது. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சே, எந்திரிச்சிருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரும் எந்திக்க மாதிரி தெரியல. எந்திரிச்சு ஆக்ஷன் வேற காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். யாரும் அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. கடைசியில் பார்த்தாங்க, இது எந்திக்கிற கூட்டம் மாதிரி தெரியல, நம்ம எந்திரிச்சிட வேண்டியதான். ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு விறுவிறுன்னு வெளியே வந்துட்டாங்க. ஓ, நபிகளாமே எந்திரிச்சாச்சு, அப்ப நம்மளும் வெளியே வந்துட வேண்டியதான். சில பேர் அப்படித்தான் ஆளை கூட்டிட்டு வரணும். வீட்டுக்கு வந்தவன வெளியே அனுப்பி வைக்கிறது வழி தெரியலாட்டி, சரி அப்போ அப்படின்னு எந்திரிச்சு நின்று கையை பிறவையில கட்டிக்கிட்டு வாசல் வந்து செருப்பு போட்டோம்னா வேற வழி இல்லாம நம்ம கூட சேர்ந்து செருப்பு போட வேண்டியது வந்துடும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் செருப்பு போட்டு வெளியே கிளம்பியாச்சு. உடனே ரசூலுல்லாஹ் கிளம்பிட்டாங்கன்னு பின்னாடி ஒரு டீம் வந்தாச்சு. வந்த உடனே எல்லாரையும் வெளியே விட்டு திரும்ப ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. வெளியே அதான நோக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு. எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்குது, வீட்டுக்கு வந்தோமா சாப்பிட்டோமா போய் ஏன்னா எடுத்து வைக்கணும், 1008 வேலை இருக்கும்ல. நீங்க சாப்பிட்டு போயிருவீங்க, அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கு 1000 வேலை இருக்கும். பாத்திரங்களை சுத்தப்படுத்தணும், வீட்டை கிளீன் பண்ணணும். அதுல நம்ம சாப்பிட்டு விடு, ஒழுங்கா ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே சாப்பிடுவோம். அப்படியே பப்பரன்னு சொல்லி பூரா எல்லாத்தையும் பரத்தி வச்சு அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் அள்ளி போட்டு வீட்டை 4 தடவை பினாயில் ஊற்றி கழுவணும். அந்த அளவுக்கு வீட்டை பூரா நாசி ஆகிட்டு வரும் பொழுது நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துருந்தா என்னத்துக்கு ஆகும்? இப்ப ரசூலுல்லாஹ் வெளியே கொண்டு விட்டுட்டு அவங்க எல்லாம் போன பிறகு அப்படியே சுத்தி திரும்ப வந்தாச்சு. வந்து பார்த்தா 3 பேர் உள்ள உட்காந்துருக்கா. திரும்ப என்ன செய்யறதுன்னு தெரியல ரசூலுல்லாஹ்வுக்கு. கிளம்புற மாதிரி தெரியலையே. சரி அப்போ பேசிட்டு இருக்கட்டும், வேற மனைவி வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். திருமணம் முடிஞ்சிருக்கு, அந்த மணப்பெண்ணை போய் சந்திக்கலாம்னு பார்த்தா அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. இவங்க அங்கிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியே கிளம்பிட்டாங்க. அனஸ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வெளியே கிளம்பினாங்க, நானும் ரசூலுல்லாஹ் கூட வெளியே வந்தேன். வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொன்னேன், இப்போ போயிருப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ போயிருப்பாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ போயிருப்பாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தா மீண்டும் 2ஆம் மட்டமும் ஆள் எல்லாம் உட்காந்துருக்கு. யாரும் கழிகிற மாதிரி தெரியல. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு போறாங்கன்னு வைங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைய ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த அறைக்குள்ளே போய் திரையை இழுத்து விட்ட உடனே அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது. 33வது அத்தியாயத்தினுடைய 53வது செய்தி என்ன வருகிறது? ஒரு பெரிய வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலூ புயூத்தன் நபிய்யி இல்லா அன் யுஅதன லகும் இலா துஆமின். மூமின்களே, நபியுடைய வீட்டிற்குள்ளே நீங்கள் நுழையாதீர்கள், உணவிற்காக நீங்கள் அழைக்கப்பட்டாலே தவிர. வந்தியன்னா கூப்பிட்டா மட்டும் வாங்க, சும்மா சும்மா வராதிய. ஏன்னா மற்றவங்கள மாதிரி கிடையாது, அவங்களுக்கு நிறைய பொறுப்பு வேலைகள்லாம் இருக்குது. பக்கத்துல தான் இருக்கிறாங்க, எட்டி பார்த்துருவோமேனு லைனா ஒரு ஆளா வந்தீங்கன்னா எடுத்துக்கா வருது. உங்களை தான் சந்திக்கணும், வீட்டு வேலை ஒன்றும் நடக்காது. அதனால அழைக்கப்பட்டா போங்க. போனீங்களா கயிறு நாலுரீன இனாகும், போனா போனமா சாப்பிட்டமான்னு இருங்க. அங்க போய் அவர்களுடைய பாத்திரத்தையே உற்று பார்த்து கொண்டிருக்காதீர்கள். அப்ப அந்த வேலை இன்னைக்கு ஆட்கள் பாக்குறாங்களா இல்லையா? கல்யாண வீட்டுக்கு வந்தா நேர சபையில் 1000 பேர் இருப்பான், உள்ள போயிட வேண்டியது அடுப்பாங்க. என்னன்னு பார்த்தா என்ன நடந்துகிட்டு இருக்கா, கறி குடும்ப கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம், 2 கிலோ அரிசியை காலி பண்ணிடுவான். டேஸ்ட் பார்க்கறங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வசனத்துல சொல்றான், கயிறு நாலுரீன இனாகும், அங்க போய் பாத்திரத்தை உத்து பார்த்து கொண்டிருக்காதீர்கள். வலாக்கின் இதா துஈத்தும், நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபதுகுலு, உள்ளே நுழையுங்கள். ஃபைதா துஇம்தும், சாப்பிட்டு முடித்து விட்டால் ஃபந்தஷிரு, புறப்பட்டு விடுங்கள். வலா முஸ்தானிஸீன லி ஹதீஸின், பேச்சிலே லயித்து விடாதீர்கள். இன்னதாலிக்கும் கான யூதின் நபிய, அது உங்கள் நபிக்கு தொந்தரவாக இருக்கிறது. ஃபயஸ்தஹி மின்கும், ஆனால் அதை உங்களுக்கு சொல்வதற்கு அவர் வெட்கப்படுகிறார். வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக்,
உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். நான் சொல்லிட்டேன், என் தூதருக்கு சொல்ல முடியல, வெக்கப்பட்டு இருக்கிறாங்க, நான் சொல்லிவிட்டேன், இனிமே வந்தமா சாப்பிட்டமா போனமான் இருக்கணும், தேவையில்லாம அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப இது துன்பம் தரும் விளங்குதா இல்லையா? வெட்கம் வந்தால் அவர்களுடைய துன்பத்தை உணர்ந்து நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த வெட்கத்தில் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா, சில நேரங்களில் மார்க்கத்தில் வெட்கத்திற்கு, அதாவது வெட்கப்படாதீங்க, எல்லா இடங்களையும் வெட்கப்படணும், வெட்கப்படாதீர்கள் என்றும் சில இடங்களில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அது எந்த இடம் என்றால், மார்க்க விஷயங்களை கற்பதற்கு, மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு, மார்க்க விஷயங்களை கடைபிடிப்பதற்கு. மார்க்கத்தை கற்க, கற்பிக்க, கடைபிடிக்க ஆகிய கட்டங்கள் வந்தால் அங்கே வெட்கப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், லம் யம்னஹுன்னல் நிஅமன் நிசாவுன் நிசாவுல் அன்சார், பெண்களிலேயே அன்சாரி பெண்களைத்தான் நான் நல்லவர்கள், சிறந்தவர்கள் என்று சொல்லுவேன். என்ன காரணம் தெரியுமா? லம் யம்னஹுன்னல் ஹயாஉ அய்யதஃபக்கஹ்ன ஃபித்தீன், மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு வெட்கம் அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்ததில்லை. மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும்னா வந்து கேட்டுருவாங்க, ஐயோ வெட்கப்பட்டு தப்பா நினைப்பாங்களோ, இதை போய் கேட்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறதா. பெண்களே வந்து எந்த விஷயங்களை ஒரு ஆணிடத்திலே பேசுவதற்கு கூச்சப்படுவார்களோ அது மாதிரியான செய்திகளை கூட அன்சாரி பெண்கள் கூச்சமில்லாமல் நபிகளாரிடத்திலே கேட்பார்கள். கேட்கறதுக்கு என்ன காரணம்? மார்க்கத்தில் வெட்கப்பட்ட கதை முடிஞ்சு போச்சு, தப்பு தவறுமா தான் செய்யணும். விவரம் தெரியாம தப்பா செஞ்சு மறுமையில போய் மாட்டிக்கிட்டு நிக்கிறத விட கேட்டுட்டா முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் விவரம் சொல்ல போறாங்க, அதுக்கப்புறம் நம்ம மார்க் அடிப்படையில் நடந்துடாம. இதை கூட எப்ப சொல்றாங்க தெரியுமா? அஸ்மா என்ற ஒரு பெண்மணி வர்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மாத விளக்கில் இருந்து தூய்மை ஆகும் பொழுது எங்களை எப்படி நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வது என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏமா தண்ணீர், இலந்தை நீர், அது மாதிரி பஞ்சு, இதை எல்லாத்தையும் வச்சு அதை உன்னை நீ தூய்மைப்படுத்திக்க, தண்ணியை தலையில ஊத்திக்க, உடம்புல குளிச்சுக்க, உன்னை தூய்மைப்படுத்திக்க அப்படின்னு இந்த விவரத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா திரும்ப கேட்கிறாங்க, அந்த கஸ்தூரியை வச்சு பஞ்சை வச்சு சுத்தப்படுத்தணுங்கிறீங்களே, நாங்கள் எப்படி சுத்தப்படுத்துவது திரும்ப கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா நாயகி அதை பார்த்துட்டு அந்த பெண்ணை அழைச்சி அந்த அம்மாவுக்கு விளக்கம் சொல்றாங்க, அந்த பஞ்சை வைத்து ரத்தம் பட்டிருக்கிற இடத்தை நீ துடைத்துக்கொள், அப்படித்தான் சுத்தப்படுத்த சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த செய்திக்கு பிறகுதான் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அன்சாரி பெண்கள் வெட்கப்படவே மாட்டேங்கிறாங்களே, எதுக்கு? மார்க்கத்தை கத்துக்கிறதுக்காக. எவ்வளவு அழகான பெண்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் வந்த பிறகு இதுல என்ன வெட்கம் கிடைக்குது அப்படின்னு வந்து நிக்கிறாங்களே, எல்லா பெண்களும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற செய்தி முஸ்லிமிலே 500வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நாள் வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க. கேட்க ஆரம்பிக்கும் போதே ஒரு பீடிகை. என்ன பீடிகை தெரியுமா? இன்னல்லாஹ லா யஸ்தஹீ மினல் ஹக், உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான். அதனால இப்ப நான் சொல்றதை கேட்கறது வந்து வெட்கப்படுற மேட்டர் தான், ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கமாச்சே, அதுக்காக வேண்டி நான் கேட்க வர்றேன்னு ஒரு பீடிகையை போட்டுட்டு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஃபஹல் அலல் மர்அத்தி மின் உஸ்லின் இதா தலமத், ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டு விட்டால், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமலே ஸ்கலிதம் ஏற்பட்டு விட்டால் அவள் மீது குளிப்பு கடமையா? அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா ரஅத்தில் மா, ஆமா அவள் தண்ணீரை கண்டால், ஸ்கலிதத்தை கண்டால் அவள் குளிக்கத்தான் வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாவிட்டாலும் குளிக்கத்தான் வேண்டும். இந்த செய்தி நபிகள் நாயகத்தினுடைய மனைவி அங்கிருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. யாரு? உம்மு சலமா. அவங்க என்ன பண்றாங்க? ஃபகத்தத் உம்மு சலமா, உம்மு சலமா மூஞ்ச மூடிக்கிட்டாங்க. என்ன கேள்வி வந்து ரசூலுல்லாஹ் என்ன கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வெட்கப்பட்டு கொண்டு, அது மட்டும் இல்ல அவங்களுக்கு இந்த செய்தியே புதுசா இருக்கு. ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதம் வருமா? அதுவே டவுட்டா இருக்கு அவங்களுக்கு, தெரியல அவங்களுக்கு. அவங்க கேட்கறாங்க, அவ தஹ்தலிமில் மர்ஆ, பெண்ணுக்கு கூட அப்படி ஏற்படுமா? நபிகளார் உடனே பதிலளிக்கிறார்கள், ஃபபிம யஸ்பஹுஹா வலதுஹா, என்ன பெண்ணுக்கு வராதா? பிறகு சில நேரத்தில் அவ பெத்தெடுக்கிற புள்ள அவள மாதிரி இருக்க, எப்படி இருக்கு? அவளுடைய நீரும் ஏதோ ஒரு சம்பந்தப்பட போய் தானே இருக்குது, ஒண்ணுமே இல்லாட்டி அவள மாதிரி எப்படி இருக்கும்? சில நேரத்தில் பெண்ணுடைய சாயல குழந்தை பிறக்குதுல, அம்மாவுடைய சாயல பிறக்குதுல, அப்ப அவளுடைய நீரும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு விளங்கலையா என்று நபிகள் நாயகம் பதிலளிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே 130, 282, 3328 ஆகிய செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம்.
அப்போ இந்த மாதிரி ரொம்ப கூச்சப்படுகிற செய்திகளை கூட மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை வந்தால் கூச்சப்படக்கூடாது. வெக்கத்தை தூர உதறிவிட்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக கேட்கணும். ஆனா இன்னைக்கு பல இடத்துல பார்க்கிறோம், கேட்பதற்கு கூச்சப்படுகிறாங்க. கேளுங்கன்னு சொன்னா தயங்குறாங்க. என்ன மாதிரி தயக்கம்லாம் வருது தெரியுமா? ஏற்கனவே நம்மள ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஒரு சபையில போய் கேள்வியை கேட்டு அது ஒரு எல்கேஜி லெவல் கேள்வியா இருந்துச்சுன்னா எதுக்கு தேவையில்லாம இந்த மனுஷனுக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, கேட்காமலே இருந்துருவோம். யாராவது இந்த கேள்வியை கேட்காமலா போயிடுவாங்க, அதுக்கு இவர் பதில் சொல்லாமலா போயிடுவாரு. அப்ப தெரிஞ்சுக்குவோம் போகிறாங்களா இல்லையா. பல பேர் கேட்பதற்கு வெக்கப்படுகிறார்கள், வேண்டாம் வேண்டாம் தயங்குகிறார்கள். தயங்க கூடாது. இதுல எந்த உங்களுடைய கண்ணியத்திற்கு எந்த சீர்குலைவும் ஏற்படாது. இன்னும் சொல்ல போனால் ஆலிம்சாக்கள் சில பேர் உருவாக்கி வச்சிருக்கிற சமூக அமைப்பு ஒரு பெரிய மோசமான சமூகம். என்ன சமூக அமைப்பு? கேளுன்னு சொல்லி அவனை கேட்க வைக்கிறதே பெரும்பாடு. ஆனா நமக்கு என்ன சொல்லி தந்தாங்கன்னா, கேட்காத, மார்க்க விஷயமா ஆலிம்சாக்கள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, இப்படி நமக்கு கற்று தந்தார்கள். காலகாலமாக அப்படித்தான் இருந்துச்சு. ஆலிம்சாட்ட போய் கேள்வி கேட்டா ஆலிம்சாக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும் தெரியுமா? மொத்தம் 2 கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு கேள்வி பிடிக்கும், ஒரு கேள்வி பிடிக்காது. இப்ப முதல்ல போய் அஜர்த்துல ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறீங்க, அஜர்த்து செய்யலாமா, செய்யலாமே அல்லது செய்யக்கூடாத, ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டாரு. அஜர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேள்வி. ஏன்? ஊருக்குள்ள எது நடந்தாலும் நம்மளை கேட்டுதான் நடக்குதுப்பா, எல்லாம் நம்மகிட்ட. அவருக்கு பெரிய கண்ணியமா தெரியும், சந்தோஷமா இருக்கும். செய்யாத ஆர்டர் போட்டுருவார். அஜர்த்து செய்யல, அதுக்கு என்ன ஆதாரம்? அப்படியே சிங்கம் ஆயிடுவார். யார்கிட்ட கேட்ட ஆதாரம்? நீ 7 வருஷம் படிச்சிருக்கியா, 10 வருஷம் படிச்சிருக்கியா? அலிப்பாக்கு அர்த்தம் தெரியுமா? அலிப்பாக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அலிப்புனா அலிப்பு, பானம் அவ்வளவுதான். 7 வருஷம் படிச்சிருக்கியா? நான் 7 வருஷம் படிச்சேன். நான் ஓண்ட வந்து கேட்க, நானே புக் எடுத்து படிச்சுட்டு போயிட மாட்டேன். இவர் அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. குர்ஆன் எடுத்து பாருங்க, மார்க்கம் குறித்து கேளுங்கள். நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலே கேட்கப்பட்ட கேள்விகளை எல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே போடுறாங்க குர்ஆன்ல. என்னென்னவெல்லாம் கேட்டார்கள், நீங்களும் கேளுங்கள். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸ், சொல்லுங்கள் அதிலே அதிகமான கேடுகளும் சில பயன்களும் இருக்கின்றன என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறையை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ், சொல்லுங்கள் அது மக்களுக்கு காலம் காட்டும் கருவி என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், எது உங்களுக்கு ஹலால் என்று கேட்கிறார்கள். குல் உஹில்ல லக்கும் தய்யிபாத், தூய்மையானவை அனைத்தும் உங்களுக்கு ஹலால் என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக அனிர் ரூஹ், உயிரை பற்றி கேட்கிறார்கள். குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, சொல்லுங்கள் உயிர் என்பது என் இறைவனின் கட்டளை என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக அனில் மஹீல், மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹிய அதன், அது ஒரு நோவினை என்று இப்படி பெரிய லிஸ்டே போது குர்ஆன்ல. இன்ன கேட்கிறார்கள், இன்ன பதில் சொல்லுங்கள், இன்ன கேட்கிறார்கள், இன்ன பதில் சொல்லுங்கள். அப்ப கேள்வி கேட்பது என்பது மார்க்கத்தில் உள்ளது. அதிலே வெக்கப்பட்டு கொண்டு கேட்காமல் இருப்பது மார்க்க அறிவையும் நமக்கு மழுங்க செய்துவிடும். மார்க்க ரீதியான காரியத்தையும் தவறாக செய்வதற்கு அது ஒரு உந்து சக்தியாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால் மார்க்க அம்சங்களில் வெட்கப்படாமலும் அது அல்லாத எல்லா காரியங்களிலும், உணவாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், உறக்கமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அனைத்து சொல் செயல் நடவடிக்கைகள் அனைத்திலையும் நாம் வெட்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். வெட்கம் அற்ற குணத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல குணமுடையவர்களாக, தீய குணத்திலிருந்து நம்மை காத்துக் கொண்டவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.